ஐயோ கங்குவா படம் ரிலீஸ் ஆகுதா நாங்க ரிலீஸ் செய்யல அப்படின்ற மாதிரி கர்நாடகா பிலிம் இண்டஸ்ட்ரியில பல படங்களும் பயந்தாங்க. ஆனாலும் கங்குவாவை எதிர்த்து நின்ன ஒரே ஆள் அப்படின்னா கர்நாடகா சூப்பர் ஸ்டாரான சிவராஜ்குமார் தான். கங்குவா படத்தோட வசூலையுமே அடிச்சு நொறுக்கி இருக்கு பைரதி ரணகள். என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி டீடைல்டா பார்க்கலாம். கன்னட திரையுலக சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அது சிவராஜ்குமார் தான். கடந்த ஆண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான ஜெயிலர் திரைப்படத்திலேயுமே ஒரு சில காட்சிகளை நடிச்சிருந்தாரு. தன்னுடைய மாசான கேமியோனால பலரோட இடத்திலேயுமே நீங்க இடம் பிடிச்சிருந்தாரு. அந்த அளவுக்கு சம்பவம் பண்ணியிருந்தாரு. ஜெயிலர் படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு பிறகு சிவராஜ்குமாருக்கு தமிழ் படங்களை நடிக்க கூட அதிக அளவு வாய்ப்புகள் குவிஞ்சது. அந்த வகையில தான் தளபதி 69 படத்திலேயுமே அவர் நடிக்க இருக்காரு அப்படின்ற தகவலானது வெளியானது. ஆனா அந்த வாய்ப்பானது கடைசி கட்டத்தில் கை நழுவி போயிருச்சு அப்படின்னு சொல்லி சிவராஜ்குமாரே சமீபத்தில் சொல்லி இருந்தாரு. இந்த நிலையில தான் கங்குவா திரைப்படமானது பேன் இந்தியன் மூவியா பிரம்மாண்டமா ரிலீஸ் செய்யப்பட்டது. இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு கர்நாடகாவிலேயே அதிகமா இருந்ததுனால அதிகமான தியேட்டர்கள்ல கங்குவா படத்தை ரிலீஸ் செஞ்சிருந்தாங்க. உண்மையை சொல்லணும்னா கங்குவா படத்துக்கு பயந்து சில கன்னட படங்களோட ரிலீஸ் தள்ளி போயிருக்கு. ஆனா இதெல்லாம் ஒரு விஷயமா எடுத்துக்காம தில்லா எதிர்த்து நின்ன ஒரே ஆள் அப்படின்னா அது சிவராஜ்குமார் மட்டும்தான். அவர் நடிச்சிருக்கக்கூடிய பைரதி ரணகள் அப்படின்ற திரைப்படமானது கங்குவாவுக்கு போட்டியா கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகியிருக்கு. ஆனா பிற மாநிலங்களில் இந்த படத்துக்கான தியேட்டர்கள் சரியா கிடைக்காததுனால கர்நாடகாவில் மட்டும்தான் இந்த படத்தை ரிலீஸ் செஞ்சிருக்காங்க. 2017 ஆண்டு வெளியான மப்டி படத்தோட இரண்டாம் பாகம் தான் இந்த படம். மப்டி படத்தை ஆல்ரெடி தமிழ்ல 10 தல அப்படின்ற படத்தை ரீமேக் செஞ்சிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். கங்குவா படத்தை எதிர்த்து தில்லா பைரதி ரணகள் படத்தை ரிலீஸ் செஞ்சிருந்தாங்க. இந்த படமானது இப்ப பாக்ஸ் ஆபீஸ்லயுமே ஜாக்பாட் அடிச்சிருக்கு. ஏன்னா கங்குவா திரைப்படத்துக்கு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்ததுனால கிட்டத்தட்ட கர்நாடகாவில் அந்த படமானது வாஸ் அவுட் ஆகியிருக்கு. சிவராஜ்குமாரோட பைரதி ரணகள் படத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கிறதுனால கர்நாடகாவில் இந்த திரைப்படமானது வசூல் வேட்டை நடத்திக்கிட்டு இருக்கு. விரைவிலேயே இந்த படத்தை தெலுங்குலையும் டப்பிங் செஞ்சு ரிலீஸ் செய்ய இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். என்னதான் கங்குவா திரைப்படத்துக்கு ஆரம்பத்தில் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்துட்டு இருந்தாலும் கூட இப்ப பாக்குற பலருமே படம் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே, நீங்களும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. சூர்யா நடிப்பில் வெளியாக இருக்கக்கூடிய கங்குவா திரைப்படத்தை நீங்களும் பார்த்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட பார்வையில கங்குவா திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை